இப்போ நான் தம்பி ஒருத்தர் டெல்லியிலேருந்து வந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ டெல்லியில் வந்து 15 வருடங்கள் பழமையான வாகனத்தெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது, முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இந்தியா மாதிரியான நாடுகளில் இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு. நீ வந்து அவன் ஒரு வாகனம், ஒரு 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 பழைய வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்தை வச்சு தான் வந்து ஒரு வாழ்க்கையே அவன் தீர்மானிப்பான். அந்த வாகனத்தை வச்சு தான் வந்து அவன் வாங்குறதே பழைய வாகனமாக தான் வாங்குவான். வாங்கும்போதே ஒரு 10 வருஷம் பழமையாக இருக்கும். அதை வாங்கி தான் அவன் வாழ்க்கையை தொடங்குவான். அந்த வாகனத்தை வச்சு 4 கடைக்கு போய் பொருள் போடுவான், அதன் மூலமாக வருமானம் வரும். இல்லாட்டினா ஒரு ஏதாவது ஒரு ஏஜெண்டா இருப்பான். பைசைக்கிள் தீஃப் பார்த்தவங்க தெரியும், ஒரு சைக்கிள் அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றும்னு. அதே நிலைமையில இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் மக்கள் இருக்கிறாங்க. அப்படியான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் 15 ஆண்டுகள் மட்டும்தான் ஒரு வாகனத்தை ஓட்டணும், அதுக்கு மேலே நீ ஓட்டக்கூடாதுன்னு நீ சட்டம் உன் எண்ணத்துல இருந்து ஒரு சட்டம் பிறக்குதுன்னா, இன் ரியாலிட்டி அது சாத்தியமே கிடையாது. அப்போ எப்படி ஆம்ஸ்டர்டாம்ல நெதர்லாண்ட்ஸ்ல வந்து இது சாத்தியமாகுது அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸ் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்நிலை ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க இந்தியாவில் அப்படி கிடையாது. அப்போ இந்த சமூகம் எப்படியான ஏற்றத்தாழ்வோடு இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு தான் நிர்ணயிக்குது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படின்றதா நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக அதுதான் இருக்கு. மக்களுடைய வாழ்நிலை தான் நிர்ணயிக்குது. அப்போ மக்கள் வாழ்நிலைன்னா என்ன? அடுத்த கேள்வி வருதுல்ல. குறைந்தபட்சம் அவனுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த அரசு இருக்கா? அவனுக்கு அடிப்படையாக என்ன தேவை? வீடு தேவை, கல்வி தேவை, சுகாதாரம் தேவை, அவனுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படணும். வேலை வாய்ப்பு இல்லாதவனுக்கு அவனுக்கு அரசு தரப்புல இருந்து எல்லா உதவிகளும் எக்ஸ்ட்ராவே கிடைக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த நம்ம சொல்றோம்ல, நார்டிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம், இந்த இது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு குறைந்தபட்சம். ஏன்னா அங்க அது வந்து ஒரு சோசியலிஸ்ட் மாடல் தான். சோசியலிசம்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? சோசியலிசம் அப்படின்றது மக்களுக்கு தேவையான அனைத்தையும் சமமாக அனைவரும் கிடைக்கக்கூடிய வகையில பகிர்ந்தளிப்பது அப்படின்றதான். அப்போ இன்னைக்கு அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்றது எல்லாமே சோசியலிசம் தான். ஆனா அவங்க வேற பேர்ல, சோசியலிசம்னு சொல்லிடக்கூடாதுன்ற பேர்ல, அந்த பயத்துல அவங்க வேற ஒரு பேர்ல, வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற பேர்ல அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த மக்கள் பெரிய அளவுக்கு பயன்பெற்று இன்னைக்கு சமூக ரீதியாக வளர்ந்து மேலே நிற்கிறாங்க.